பொதுமக்களை போல் வந்து கரூர் சம்பவம் குறித்து பேட்டி கொடுத்த திமுக ஆதரவாளர்களான ரோஸ்ட் பிரதர்ஸை பேட்டியின் நடுவில் புகுந்த ஒரு இளைஞன், நீங்கள் திமுகவின் 200 ரூபாய் ஊபிதானே என்று கேள்வி கேட்டு இவர்களை அம்பலப்படுத்திய சம்பவம் சமூக ஊடகங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி எங்க ஏரியாவில் இருக்க பாருக்கு வந்தாரு. பாரு குடிக்க வந்தாரு. ஒண்ணுமேல போயிட்டு இந்த மாதிரி நடுவில் தளபதியை பத்தி பல பேரை பற்றி விமர்சனம் பேசிட்டு இருக்கு, நீ தானே அதுன்னு கேட்டேன். என்ன தெரியுமா சொன்னாரு? தம்பி அதெல்லாம் நான் இல்ல தம்பி ஓட்டாப்பல. ஓகேவா? இது யார்? நீ தான் தைரியம் உள்ள ஆம்பளன்னு கேட்கற பதில் சொல்லணும். நீ தானே விஜய் பத்தி பேசுற, நின்று பேசுறான்ற ஓட்டாண்டா. தமிழக அரசியல் அரங்கில் புயல் போல் வீசிய கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் செப்டம்பர் 27 அன்று நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ராலியில் 41 பேர் உயிரிழந்தது இன்னும் அனைவரையும் திகைக்க வைக்கிறது. இந்த சம்பவம் டிவிகேவின் 3வது பெரிய ரேலியாக இருந்தாலும் பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாக ஏற்பட்டது என போலீஸ் குற்றம் சாட்டு முன்வைத்தது. கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறியதாக டிவிகே தலைவர்கள் மீது வழக்கு பதிவானது. இதைத் தொடர்ந்து விஜயின் ரசிகர்களுக்கும் எதிர்ப்பாளர்களுக்கும் இடையே சமூக வலைதளங்களில் கடுமையான வாக்குவாதம் நடந்தது. திமுக அரசு இதில் முதன்மை பொறுப்பை டிவிகே நிர்வாகிகளுக்கு சுமத்தி உள்ளது. ஆனால் எதிர்க்கட்சிகள் மற்றும் சமூக வலைதளங்களில் திமுகவின் மீது பல குற்றச்சாட்டுகள் எழுந்து உள்ளன. இவை போலீஸ் குறைபாடு, விசாரணை தாமதம், விமர்சனங்களை முடக்கல் போன்றவை கீழே முக்கிய குறைகளை அடிப்படையாக கொண்டு உள்ளது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு யூடியூப் சமூக ஊடகர்கள் விஜயை விமர்சிக்க தொடங்கினர். அவர்களில் முக்கியமானது ரோஸ்ட் பிரதர்ஸ். இரு சகோதரர்கள் நடத்தும் சேனல் அரசியல் மற்றும் சினிமா தலை சிற்றாடைகளை ரோஸ்ட் செய்வதன் மூலம் பிரபலமானது. அவர்கள் ஒரு பேட்டியில் கரூர் சம்பவம் விஜயின் அரசியல் அனுபவமின்மையை வெளிப்படுத்துகிறது, கூட்ட முகாமைத்துவம் தோல்வியடைந்தது என்று விமர்சித்தனர். விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன் இத்தகைய நிகழ்வுகளுக்கான முன்னேற்பாடுகளை நினைத்து பார்க்கவில்லை என்று அவர்கள் சாடினர். இந்த விமர்சனங்கள் சமூக ஊடகங்களில் விஜய் ரசிகர்களிடையே கோபத்தை தூண்டியது. ஆனால் அதன் தொடர்ச்சியாக நடந்த பேட்டியின் போது ஒரு இளைஞன் கேமரா முன் புகுந்தான். கோபத்துடன், நீங்கள் திமுகவின் 200 ரூபாய் ஊபிதானே, விஜயை விமர்சிக்க இதுவே உங்கள் ஊதியம் தானே என்று கேட்டான். இந்த காட்சி வைரலாகி எக்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பரவியது. மேலும் அந்த இளைஞர், இதற்கு முன்பு உன்னை ஒரு பாரில் வைத்து பார்த்திருக்கிறேன், அங்கே நாங்கள் கேள்வி கேட்டதும் பயந்து ஓடியவன் நீதானே என நேரடியாக கேட்டார். இதனை ரோஸ்ட் பிரதர்ஸ் கேட்டதும் பதில் கூற முடியாமல் திணறி நின்றனர். இணையவாசிகள் ரோஸ்ட் பிரதர்ஸை திமுகவின் பணியாளர்கள் என்று லேபிள் செய்கின்றனர். கரூர் சம்பவம் துயரம், ஆனால் விமர்சனம் செய்ய இது தேவைப்படுத்தியது தானே. 200 ரூபாய் கொடுத்தால் அமைதியாக இருங்கள் என்ற கருத்துக்கள் எக்ஸில் ட்ரெண்ட் ஆகின.